பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முகலாய பேரரசில் அவங்களோட நிர்வாகம் சார்ந்த இன்ஃபர்மேஷன் முக்கியமானது பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பொருளாதாரம் சார்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 பருவ பயிர்கள் தெரியும். காரிஃப், ராபி, சையத் அப்படின்னு சொல்லுவால. ஸோ முகலாயர்கள் காலத்தில் ராபி, காரிஃப் இந்த 2 பருவத்தில் மட்டும்தான் பயிர் செஞ்சுருக்காங்க. அது போக புகையிலை, மக்காச்சோளம் இது ரெண்டுமே முகலாயர் காலத்தில் தான் இந்தியாவில் அறிமுகமாயிருக்கு. இதுக்கு முன்னாடி அறிமுகமானது கிடையாது. அதே மாதிரி அன்னாச்சி பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அதே 16ஆம் நூற்றாண்டில் அறிமுகமானதான். இன்னொன்று அவுரி பயிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது முகலாயர்கள் காலத்தில் அறிமுகமானதான். இது 3 முக்கியமானது. அதுக்கடுத்து பாருங்க, ஜப்தி முறைன்னு இருக்கு பார்த்தீங்களா. ஜப்தி அதாவது இப்போ கூட அதாவது கோர்ட்லேருந்து ஆர்டர் வரும் பார்த்தீங்களா, ஜப்தி பண்ணுங்க வீட்டை அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த முறையை கொண்டு வந்தது யார் அப்படின்னா அக்பர் தான் கொண்டு வந்திருப்பார். ஜப்தி முறையை இதை யார் அறிமுகம் செஞ்சுருப்பாங்கன்னா அக்பரோட அவையில் இருக்கிற தோடர்மால் அப்படின்றவர் தான் இதை அறிமுகம் செஞ்சுருப்பார், இந்த ஜப்தி முறையை. சரியா? அடுத்து பாருங்க, தஸ்தர் அப்படின்னா என்னன்னா, விவசாயிகள் வந்துட்டு வரிகள் எல்லாத்தையுமே பணமாக கட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அந்த வரி சார்ந்த அட்டவணை தான் தஸ்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வரியை வந்து எவ்வளோ கட்டணும்னு எழுதி போட்டு டஸ்டரை வச்சு அழிச்சிடுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தஸ்தர் அப்படின்னா வரி விவரங்கள் தொடர்பான அட்டவணை. அடுத்து கர்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. கர்கானா என்னன்னா அது வந்து ஒரு தொழிற்கூடங்கள். இங்கே வந்து விலை உயர்ந்த கைவினை பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. சரியா? அப்போ விலை உயர்ந்த கற்களை வச்சு செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கர்கானா அப்படின்னா தொழில் கூடங்கள், விலை உயர்ந்த கைவினை பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டது. அடுத்து பாருங்க, உண்டி அப்படின்னா என்னன்னா அது பேர் கடன் பத்திரங்கள். சரியா? அப்போ கடன் பத்திரம்லாம் எடுத்து உண்டியலில் போட்டாங்க முகலாயர் காலத்தில், ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்டி அப்படின்னா என்னன்னா கடன் பத்திரங்கள். அடுத்து இவங்களோட அறிவியலும் தொழில்நுட்பமும் சார்ந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், பாரசீக சக்கரம் யார் அறிமுகப்படுத்தினதுனா முகலாயர்கள் காலத்தில் பாபர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். பாரசீக சக்கரம்னா ஒன்றும் கிடையாது. அதாவது இப்படி பெரிய சக்கரம் இருக்கும், அதில் ஒவ்வொரு எண்டுலேயும் வந்து பீப்பாய் கட்டியிருப்பாங்க. இது வந்து தண்ணி இறைக்கிறதுக்காக பயன்படும். அதான் பாரசீக சக்கரம். இதை அறிமுகம் செஞ்சவர் யார் அப்படின்னா பாபர், முகலாயர் காலத்தில். அடுத்து இன்னொன்று, கப்பலின் ஒட்டகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தொழில்நுட்பம், அதை அறிமுகப்படுத்தினதும் முகலாயர்கள் தான். மன்னர் அக்பர் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். ஒன்றும் இல்லை, ஒரு கப்பல் இருக்கும், அந்த கப்பல் மேலே இன்னொரு ஒரு வீடு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அது பேர் தான் கப்பலின் ஒட்டகம். ஒட்டகத்தில் எப்படி அதோட முதுகுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொழுப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அது நிறைய பேர் தண்ணி நினச்சிட்டு இருப்பாங்க. பட் நம்ம சயின்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க அது கொழுப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டு மேலே ஒரு வீடு மாதிரி செஞ்சுருப்பாங்க. அந்த கப்பலின் ஒட்டகம் அப்படின்றத அறிமுகப்படுத்தினது யாருன்னா அக்பர். நன்றி.